எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாலக்கீரை பக்கோடா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாலக்கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் 180 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அரிசி மாவு அது கூடவே சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாலக்கீரை பக்கோடா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாலக்கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 150 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கணுங்க. 50 கிராம் அரிசி மாவு, பச்சரிசி மாவு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, ஓமம் சேர்த்துக்கங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கங்க. ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை அது கூடவே சேர்த்துருங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கீரையும் அது கூடவே கலந்து விடுங்க. மாவு கூடவே மொத்தம் கலந்து விடுங்க. அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. நம்ம உதிராக போடுறதுக்கு ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சூடான எண்ணெயில் மிதமான சூட்டில் பொரித்து எடுத்துக்கலாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுருவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாலக்கீரை பக்கோடாவை அப்படியே உதிர்த்து விடுங்க. நல்லா 2 பக்கமும் கலந்து கொடுங்க. பொன்னிறமாக வரும்போது எடுத்துடலாம் திருப்பி கொடுத்து. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம்,